எல்லாத்துலயுமே ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்த பிக்கோல சும்மா விடாம இதுக்கப்புறம் உன்னை விடவே மாட்டேன்டான்னு சொல்லி கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போறாங்க. அப்படி உச்சக்கட்டத்துக்கு போனவன் அவன் நரம்பு உடம்பு எல்லாம் புடைக்க அப்படியே அவனை சுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தி வருதுங்க. அந்த சக்தி எல்லாத்தையும் உடம்புல இருந்து வரவழைச்சு அவனோட கைக்கு கொண்டு வந்து ஒரு லேசர் பீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேசர் பீம் மாதிரி அட்டாக் செய்ய நம்ம கோகு முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீம்ல இருந்து டாட்ஜ் ஆகுறாருங்க. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க இவன் லேசர் பீம்னால கோகு கையில வச்சிருந்தாரு பாத்தீங்களா எக்ஸ்டெண்டர், அந்த எக்ஸ்டெண்டரையும் தட்டி விட்டுறான். பாவம் நம்ம கோகுவால ஒழுங்கா நடக்கவும் முடியல. ஒரு காலு இவனோட முன்னாடி அட்டாக்ல அடிபட்டு போச்சு. இப்ப கையில இருந்த எக்ஸ்டெண்டரும் இந்த இடத்துல இல்லாம போச்சு. இப்ப இப்படியே இருந்துகிட்டு இருக்க அந்த பவரை வச்சு ஒரு மிகப்பெரிய அடிப்பு, அந்த மொத்த பவரை சேர்த்து அடிக்கங்க. அப்படியே இந்த பக்கத்துல உள்ள அந்த சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிட்டியே அதுல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுதுங்க. இந்த சிட்டியே இந்த இடத்துல இல்லாம போகுது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்னோ இருக்கா பாத்தீங்களா, அவ அந்த சிட்டில இருந்து பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான்